Hello everyone, welcome to VM Commerce. This is Meenakshi. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி டிப்ரிசியேஷன்லேருந்து மெத்தட் ஆஃப் டிப்ரிசியேஷன் நெக்ஸ்ட் மெத்தட் ஆஃப் டிப்ரிசியேஷன் பார்க்க போகிறோம். தட் இஸ் மிஷின் அவர் ரேட் மெத்தட். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சம் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் டிஜிட்ஸ் மெத்தட் பார்த்துருந்தோம். இப்போ மிஷின் அவர் ரேட் மெத்தட் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரம் த ஹெட்டிங் இட் செல்ஃப் வி கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங். அதாவது எப்படி இந்த டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுறாங்க. மிஷின் அவர் ரேட் மெத்தட். ஸோ ஒவ்வொரு மிஷினும் எவ்வளோ ஹவர்ஸ் பெர் மிஷின் அவர் இஸ் கால்குலேட்டட், எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி டெப்ரிசியேஷனை கால்குலேட் பண்ணுறாங்க. சி ஆக்சுவல் டெப்ரிசியேஷன் ஃபார் எனி கிவன் பீரியட் depends upon the working hours during that year. ஸோ அந்த வருஷம் ஓவராலாக அந்த மிஷினரி எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கு அதை பேஸ் பண்ணி தான் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க போகிறாங்க. ஸோ த டெப்ரிசியேஷன் இஸ் ஃபவுண்ட் டைரக்ட்லி இன் தி ப்ரொபோர்ஷன் டு த ஆக்சுவல் யூஸ் ஆஃப் த அசட். ஆக்சுவலாக அந்த அசட்டை எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கு அதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறோம். சி நவ் வி கேன் சி த ஃபார்முலா. ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் பெர் மிஷின் அவர். ஸோ மிஷின் அவர் ரேட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரிஜினல் காஸ்ட் மைனஸ் எஸ்டிமேட்டட் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை எஸ்டிமேட்டட் லைஃப் ஆஃப் த அசட் இன் hours. ஸோ ஹவர்ஸில் எஸ்டிமேட் பண்ணுறாங்க இந்த மிஷினரி எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணும் அப்படின்னு அதனுடைய லைஃப்பை அவங்க ஜட்ஜ் பண்ணுறாங்க. அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் ஈக்குவல் டு number of machine hours used into rate of depreciation per hour. இந்த rate of depreciation ஓட ஃபார்முலா தான் இங்கே இருக்குது. ஸோ சிம்பிளாக அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நம்ம மெர்ஜ் பண்ணி ஒரே இதாக கொடுத்துருக்கோம். அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் இந்த ஃபார்முலா வந்து உங்களோட புக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் இடத்துல இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணுறோம். இந்த ஃபார்முலாவை சி ஒரிஜினல் காஸ்ட் மைனஸ் எஸ்டிமேட்டட் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை எஸ்டிமேட்டட் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் லைஃப் ஆஃப் த அசட்டை எஸ்டிமேட் பண்ணுறாங்க ஹவர்ஸில் இன்டு ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் யூஸ்டு. அதாவது இந்த வருஷம் ஆக்சுவலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் அதை யூஸ் பண்ணியிருக்கோம் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்த்துக்கலாம். சி எ காஸ்ட் ஆஃப் மிஷினரி இஸ் 5 lakhs கொடுத்துட்டாங்க. The scrap value expected as 50,000. Scrap value 50,000 ரூபாய். Estimated total number of hours 50,000. ஸோ எஸ்டிமேட் பண்ணுறாங்க 50,000 hours வந்து இந்த மிஷின் ஒர்க் பண்ணும் அப்படின்னு. ஆக்சுவல் யூசேஜ் டியூரிங் த இயர் இஸ் 10,000 hours. ஸோ அந்த ஒரு வருஷத்தில் ஒரு 10,000 hours வந்து அந்த மிஷினை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஃபைண்ட் அவுட் த அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் அண்டர் மிஷின் அவர் ரேட் மெத்தட். ரேட் மெத்தடில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. எவ்ரி திங் இஸ் கிவன் இன் த ப்ராப்ளம் இட் செல்ஃப். எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இப்போ டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஃபார்முலாவில். ஒரிஜினல் காஸ்ட் இங்கே போட்டாச்சு 5 lakhs. ஸ்கிராப் வேல்யூ 50,000. எஸ்டிமேட்டட் நம்பர் ஆஃப் hours இங்கே கொடுத்துருக்குறாங்க 50,000 hours. அதை தான் நம்ம போட்டிருக்கோம். ஆக்சுவல் நம்பர் ஆஃப் hours யூஸ்டு இங்கே 10,000 கொடுத்துருக்குறாங்க, அதையும் போட்டுட்டோம். ஓகேவா? ஸோ சி இந்த 10,000 இது 5 times 10,000 are 50,000. ஸோ 5 lakh minus 50,000 4,50,000. 4,50,000 divided by 5 90,000. ஸோ the amount of depreciation is rupees 90,000. ஸோ ரொம்ப சிம்பிள். எஸ்டிமேட்டட் நம்பர் ஆஃப் ஹவர்ஸை பேஸ் பண்ணி ஒரிஜினலாக எவ்வளோ ஹவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன். ஸோ this is machine hour rate method of depreciation. Okay, thank you.